நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? இனிமே நேர்ல எல்லாமே உட்கார்ந்து பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆறுமுகம் குடிச்சிட்டு ரொம்ப போதை ஏறி போய் மயக்கத்துல இருந்திருக்காரு. மயக்கத்துல இருக்கும்போது வலுக்கட்டாயப்படுத்தி எப்படி ஒரு பொண்ணு கிட்ட தப்பு பண்ண முடியும்? அத்தை வள்ளி சொல்றத வச்சோ மத்தவங்க சொல்றத வச்சோ நீங்க தயவு செஞ்சு எந்த முடிவுக்கும் வராதீங்க. கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லிருக்காங்க. சஞ்சய் வள்ளியை முழுக்க முழுக்க விசாரிக்கட்டும். இந்த மாதிரி விஷயத்துல மருத்துவ பரிசோதனை பண்ணி கூட வள்ளி உண்மையை சொல்றாளா பொய் சொல்றாளான்னு கூட கண்டுபிடிச்சிடலாம் அத்தை. அதனால நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராதீங்க. எனக்கு ஆறுமுகம் மேல நம்பிக்கை இருக்கு. அவர் கண்டிப்பா வள்ளி கிட்ட தப்பா நடந்துக்க மாட்டார். நீ என்னமோ நம்பிக்கையோட தான் சொல்ற. ஆனா நடந்ததெல்லாம் பாக்கும்போது வள்ளி சொல்றதுதான் உண்மையோங்கிற மாதிரி தெரியுது. வள்ளி போய் சொல்லலாம். ஆனா மெடிக்கல் ரிப்போர்ட் போய் சொல்லாதுல்ல. நீ அதுக்கான ப்ரொசீஜர் பண்ணு. பண்ணிடலாம் பரவி. அட வள்ளியை கூட்டிட்டு போய் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அவ சொல்றது உண்மையாயிடுச்சுன்னா ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்றதை தவிர வேற வழியே இல்ல. கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்ல. வள்ளி ஆறுமுகத்திட்ட இருந்து பணம் பறிக்கிற நோக்கத்தோட தான் மாதிரி போய் சொல்லிருப்பான். தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு போய் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி ரிப்போர்ட் வாங்க. பைரவி ஆறுமுகத்தை புருஷனா மதிச்சு ஒரு நாள் கூட பொண்டாட்டியா வாழ்ந்தது இல்லக்கா. அப்ப எப்படிக்கா அவளுக்கு பொண்டாட்டிங்கிற பாசம் வரும்? கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகியும் அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலக்கா. அப்ப ஆறுமுகம் வெளியில தேடிதானக்கா போவான். அந்த வள்ளியோட எத்தனை நாளா உறவுல இருந்தாலும் தெரியலையேக்கா. இன்னைக்கு அவன் இப்படி கையும் களவுமா மாட்டதுனாலதானே நமக்கே தெரிஞ்சது. ஏ மகா, என்ன நீ பாட்டு கலந்து விட்டுட்டே இருக்க? ஆறுமுகம் தப்பு பண்ணான்னு உனக்கு தெரியுமா? எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் வந்து ஆறுமுகம் மாநாடுக்கு போயிட்டு வரும்போது அவங்க கூட்டாளிங்க கூட சேர்ந்து தண்ணி அடிச்சிருக்கான். வர வழியில கார் ரிப்பேர் ஆனதுனால ரோட்டோரத்திலே படுத்துட்டான். அப்போ அந்த பக்கமா வந்த வள்ளி அன்னபுண்ணிய அம்மாவோட பையன் இப்படி ரோட்டோரமா படுத்திருக்கானேன்னு சொல்லி அதுக்குள்ள இந்த ஊரு சொன்ன ஆறுமுகத்தையும் அவளையும் நினைச்சு தப்பா பேச. நீ உங்க பிள்ளை ஆறுமுகம் ஒரு நாள் தப்பு பண்ணிருக்க மாட்டான். நீங்க மத்தவங்க சொல்றதை கேட்டு அவன் மேல இருக்கிற நம்பிக்கை விட்டுறாதீங்க.